அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு சிக்கன் விங்ஸ் நான் பண்ணேன். இது எப்படி பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகாவை கொஞ்சம் நம்ம அப்படியே இந்த எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து இதை நல்லா நம்ம பொடி பண்ணி அரைச்சிருவோம். ஸோ இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த ஸ்பைசி சிக்கன் விங்ஸ் பண்ணுறதுக்கு. இங்கே நான் 12 விங்ஸ் நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் கரெக்டாக 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் எடுத்து நான் இந்த மாதிரி வதக்கி நான் அரைக்க போகிறேன். அரைச்ச சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் பெப்பரு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு 1/2 ஸ்பூனு. ஸோ இன்றைக்கி ஸ்பைசி விங்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான எல்லா மசாலாவும் போட்டு மேரினேட் பண்ணியாச்சு. இது ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போ நம்ம விங்ஸை ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஈச் சைடு 7 மினிட்ஸ் வச்சிடலாம். நல்லா வெந்துடும். வெந்தக்கப்புறம் நம்ம ஸ்மோக்கி இது மாதிரி ட்ரை பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சார்கோல் வச்சு லைட்டாக நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி இந்த புகை வரும்போது க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். நல்லா அந்த புகையோட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சாஸ் பண்ணிடலாம். இங்கே நான் சிக்கன் ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் சிக்கன் ஸ்டாக் இல்லாதவங்க நல்ல சிக்கனை வேக வச்ச தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஊற்றிடலாம். அரைச்சி வச்சுருந்த அந்த ரெட் சில்லியாகவும் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதோட நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். டார்க் சோயா சாஸ் 1லேருந்து 2 ஸ்பூன் கிட்ட நல்லா ஊற்றிக்கோங்க. அதோட நம்ம லெமன் ஜூஸ் இருக்குல்ல, லெமனோட சாறு ஊற்றிக்கலாம். இதோடு சேர்த்து ஹனி, ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக சால்ட் மட்டும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கார்ன்ஸ்டார்ச், இந்த சாஸை திக்காகிறதுக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு மாதிரி கரெக்டாக திக் ஆயிரும். முடிஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸ் இந்த விங்ஸோடு நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாட்டியும் நல்லா சாட்டே பண்ணி விட்ருங்க. செமையாக இருக்கும். நல்லா டாஸ்அப் பண்ணி விட்ருங்க.
இது சாஸ் வந்து நானே வீட்டில் ரெடி பண்ண ஸ்பைசி சாஸு. ஸோ அது எப்படி பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா நம்ம அதோட டாஸ் அப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நல்லா சாஸோட இந்த சிக்கன் விங்ஸை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கைண்ட் ஆஃப் வந்து ஸ்பைசியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்பைசி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இங்கே நான் கரெக்டாக வந்து நான் ஒரு 12 விங்ஸ் கிட்ட நான் வாங்கியிருந்தேன். இது ஆன்லைனில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஜூஸியாக ஒரு மாதிரி ஸ்பைஸியாக இது ரொம்பவே நல்லா இருந்தது. நான் எல்லா மசாலாவுமே வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் மட்டும்தான் வந்து வெளியிலேருந்து வாங்கினது. மற்ற எல்லாமே வீட்டில் என்னென்ன இருந்துச்சோ அதை வச்சு தான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும், நல்ல ஒரு டின்னராகவும் இருக்கும். ஏதாவது ஒரு சப்பாத்தியோ ஏதாவது வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்து என்ன டிஷ் பண்ணணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ until then, bye.